கரூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியின் கழுத்தை அறுத்த 12ஆம் வகுப்பு மாணவர். மாணவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பிடிபட்ட மாணவரிடம் காவல்துறையினர் விசாரணை. தனது மகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். கரூர் மாணவி கழுத்தறுக்கப்பட்ட சம்பவத்தில் கண்ணீர் பேட்டி. சிறுமியை கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்ய முயற்சித்ததாக வெளியான தகவல் பொய்யானது. மாணவி இழிவாக பேசியதால் மாணவன் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டதாக காவல்துறை விளக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகல். காலத்தின் சூழல் கருதி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு தமிழ்நாட்டில் வலுக்கும் எதிர்ப்பு. ரயில் நிலையம், அஞ்சல் அலுவலகம் என மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தி பெயர்களை கருப்புச் சாயமிட்டு அழித்த திமுகவினர். திருத்தணி ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்களை கருப்பு மையிட்டு அழித்த திமுகவினர் கைது. மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக போராட்டம் வலுத்துள்ள நிலையில் நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிப்பு. ஆன்லைன் வாயிலாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சிறப்பு புலனாய்வு குழுவினர். திருட்டு வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரனுக்கு மார்ச் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். 3 நாள் விசாரணைக்கு பின் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. கரூரில் மகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதாக தாய் கதறல். கூட்டு பாலியல் வன்கொடுமை இல்லை என மாவட்ட காவல்துறை மறுத்த நிலையில் தாய் பரபரப்பு பேட்டி. பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை இந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான்னு தெரியலன்னா அவனுக்கு 12வது படிக்கிற பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் வன்மையாக இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. என் பொண்ணு தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் மருந்தகங்கள் திறப்பு. நகல் என்றுமே அசல் ஆக முடியாது. முதல்வர் மருந்தகம் திட்டம் குறித்து அண்ணாமலை விமர்சனம். அம்மா மருந்தகம் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடக்கம். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் விமர்சனம். சென்னை அதிமுக தலைமையகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் கொண்டாட்டம். ஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்தினார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி பால்குடம் எடுத்தும் அக்னி செட்டு ஏந்தியும் அதிமுகவினர் மரியாதை. பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் இட்டும் உற்சாகம்.
நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நீ உள்ளவரை எண்ணம் நாட்டத்தை போக்கியவர். திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவது வேதனை அளிக்கிறது. ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சென்னையில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்காதது ஏன்? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். நினைவு நாள் என்றால் எல்லோரும் அங்கே செல்ல வேண்டும். பிறந்த நாள் என்கின்ற போது அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக நாம் அந்தந்த பகுதியிலே இருக்கிற மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு, கழகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு, மீண்டும் கழகத்தினுடைய ஆட்சி ஒற்றை தலைமைதான் வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி அடம்பிடித்ததே அதிமுகவின் தோல்விகளுக்கு காரணம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்டம் இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டம். ஜே தீபா ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்று ஜெயலலிதாவுக்கு மரியாதை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தியுள்ளோம். அமைச்சர்கள் குழுவுடனான ஆலோசனைக்கு பின் ஜாக்டோஜியா சங்கத்தினர் பேட்டி. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன? ஜாக்டோஜியாவினர் போராட்டத்திற்கு தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடையில்லை. விதிமீறல் குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம் அளித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கக்கூடாது. கோயிலில் அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரம். 18 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை நியமித்து கட்சித் தலைமை உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சுவர் விளம்பரம் எழுதுவதில் திமுக பாஜகவினரிடையே மோதல். கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் என மாறி மாறி முழக்கமிட்டதால் பரபரப்பு. விருதுநகரில் கனிம வள கொள்ளையை தடுக்க தவறியதாக வட்டாட்சியர் உள்ளிட்ட 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். 10வது நாளாக பணியை புறக்கணித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம். திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் நெல் மூட்டையுடன் 2 நாட்களாக காத்திருக்கும் லாரிகள். லாரி ஓட்டுநர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் போராட்டம். திருப்பத்தூர் அருகே கோயில் நிலத்தில் அரசு கட்டிடம் கட்ட எதிர்ப்பு. 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே முன்விரோதத்தால் அரங்கேறிய கொலை. கொலையாளியை கைது செய்ய வலியுறுத்தி கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்கள் தர்ணா. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சுட்டுப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் சிறை காவல் நீட்டிப்பு. மார்ச் 10ஆம் தேதி வரை நீட்டித்து மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு. ஆந்திர சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பெயரை தவறாக வாசித்த ஆளுநர் அப்துல் நசீர். நர சந்திரபாபு நாயுடு என்பதற்கு பதில் நரேந்திர சந்திரபாபு நாயுடு என வாசித்ததால் சர்ச்சை. தெலங்கானா சுரங்கப்பாதையில் சிக்கிய 8 பேரை உயிருடன் மீட்பது மிக மிக கடினம். மாநில அமைச்சர் கிருஷ்ணாராவ் பேச்சால் அச்சம். உலகமே இந்தியாவின் மீது பெரு நம்பிக்கையுடன் உள்ளது. மத்திய பிரதேச உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் முதல் நாளிலேயே போராட்டம். அம்பேத்கர் பகத்சிங் புகைப்படம் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து நீக்கப்பட்டதாக புகார். ராஜஸ்தானில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. ஜெய்ப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சி தொண்டர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. இலகுரக போர் விமான உற்பத்தி படை இணைப்பில் ஏற்படும் தாமதத்தை சரி செய்ய திட்டம். உயர்மட்ட குழுவை அமைத்தது மத்திய பாதுகாப்பு அமைச்சகம். மகா கும்பமேளா குறித்து தவறான தகவல்களை இணையத்தில் பகிர்ந்ததாக குற்றச்சாட்டு. 140 பேர் மீது 13 வழக்குகளை பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளும் போலீசார். உத்தரப்பிரதேச மாநில மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் நடிகர் அக்ஷய்குமார். ஏற்பாடுகளை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சிறப்பாக செய்துள்ளதாகவும் பேட்டி. அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் இருந்து 1600 பேரை பணி நீக்கம் செய்தார் அதிபர் ட்ரம்ப். மற்றவர்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பில் அனுப்பி வைப்பு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 800 புள்ளிகளுக்கு மேல் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 200 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து வர்த்தகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 64,440 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,055 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ படம். அந்தமான் காட்சிகள் நிறைவுற்றதை காமிக் வடிவிலான BTS படங்கள் வெளியீட்டு.